நாடு முழுவதும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வங்கிகளில் பணம் எடுக்க வார வாரம் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்கவும், மொத்தமாக பணத்தை மாற்றவும் வாடிக்கையாளர்கள் கையாண்ட குறுக்கு வழிகள் வினோதமானவை. சேலம் அருகே ஆத்தூர் சாலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி நிர்வாகம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்களிடம் 500, 1000 நோட்டுகளை வழங்கியதாகவும், தலா 20,000 ரூபாயை கொடுத்து மாற்றிக் கொடுத்தால் மாணவர்களின் கல்வி கட்டணத்தில் 3000 ரூபாய் வரை சலுகை என்றும் கூறப்படுகிறது. சேலம் 5 ரோட்டில் உள்ள ஸ்விட்ச் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றில் ஊழியர்களுக்கு 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வழங்கிய நிர்வாகம் வரும் 2 மாத சம்பளமாக 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ள வற்புறுத்தியுள்ளது. இதுவரை வங்கி மூலமாக வழங்கப்பட்ட சம்பளத்திற்கு பதிலாக தற்போது ரூபாய் நோட்டுகளை வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கணக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு வார காலத்தில் எந்த வங்கியிலும் ஏதாவது ஒரு அடையாள சான்றை கொடுத்து பழைய 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் 4000 ரூபாய் மட்டுமே மாற்ற இயலும். மீண்டும் ஒரு வாரம் கழித்துதான் 4000 ரூபாய் மாற்ற இயலும் என்கிற விதி உள்ளது. இதனை மீறி பணம் எடுக்க விரும்பிய பலர் தங்களது ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, ஆதார் கார்டு போன்ற வேறு வேறு அடையாள சான்றை வேறு வேறு வங்கி கிளைகளில் கொடுத்து 4000 ரூபாயை தந்திரமாக மாற்றிச் சென்றனர். முதல் நாளில் மட்டும் இந்த புத்திசாலிகள் சிலர் பல்வேறு வங்கி கிளைகளில் 4000 ரூபாய் என்ற அளவை விட அதிகமாக 50,000 ரூபாய் வரை பணத்தை மாற்றியது கண்டறிந்த ரிசர்வ் வங்கி அதற்கும் தற்போது கடிவாளம் போட்டுள்ளது. 4000 ரூபாய் பணம் பெற்றவர் வேறு வங்கி கிளைக்கு சென்றால் உடனடியாக அவர் ஏற்கனவே பணம் பெற்றுவிட்டதை தற்போது கணினி காட்டி கொடுத்து விடுகிறது. அந்த வகையில் அனைத்து வங்கிகளின் கணினிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்கிறார் ரிசர்வ் வங்கி அதிகாரி ஒருவர். சென்னையில் மக்களுக்கு விரைவான வங்கி சேவையை வழங்குவதில் இந்தியன் வங்கி மற்ற வங்கிகளை விட வேகமாக செயல்படுவதாகவும், அங்குள்ள கணினி சர்வர் வேகமாக இருப்பதால் பண வரவு செலவு குறித்த விவரங்கள் பதிவும் ஏடிஎம்களின் செயல்பாடும் விரைவாக இருக்கிறது என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். முதல் நாளில் மட்டும் வங்கி கணக்கு இல்லாத 1,00,000 பேருக்கும் தங்கள் வங்கியில் கணக்கு வைத்திருந்த 95,000 பேருக்கும் பழைய ரூபாய் நோட்டுகளை விரைவாக மாற்றிக் கொடுத்துள்ளது இந்தியன் வங்கி. அதேபோல இந்தியன் வங்கியின் ஏடிஎம் மட்டுமே முதல் நாள் இயங்கியது. இந்த ஏடிஎம்களில் மட்டுமே அனைத்து வங்கிகளின் கார்டையும் பயன்படுத்தி பணம் எடுக்க முடிகிறது. அதே வேளையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொடுப்பதிலும் ஏடிஎம் மையத்தை பயன்படுத்துவதிலும் மற்ற வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கும் பாரபட்சம் காட்டுகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மக்கள். அந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்தால் மட்டுமே 4000 ரூபாய் மாற்றிக் கொடுக்கப்படுகிறது. கணக்கு இல்லாதவர்களுக்கு 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த வங்கியின் கணினி சர்வர் வேகம் குறைவாக இருப்பதால் பணம் வழங்குவதிலும் தாமதம் ஏற்படுகிறது. ஏடிஎம்மில் பணம் வருவதற்குள் வரிசையில் நிற்பவர்களுக்கு மயக்கம் வந்துவிடும் என்கின்றனர் இந்த வங்கியின் வாடிக்கையாளர்கள்.